ஹலோ மக்களே, சிவா இலே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரித்திகாவும் எம்டி ஆனதுக்காக நம்ம இந்திராணியோட வீட்டில் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் கபிலனும் எப்படியாவது இந்த சிவாவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி சிவாவுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிற மாதிரி ஒரு செட்டப் வைக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண உடனே வெடிச்சு செதற மாதிரி ஒரு பிளானை போட்டு வைக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அயலி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவாவை காப்பாற்றுறாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரித்திகாவும் அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம இந்திராணியோட வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கே, நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மோனிகாவும் ரித்திகா கிட்ட வந்து, ரித்திகா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னல, அதை நடத்திச்சியா, அந்த பென்ட்ரைவ் உன் கைக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ரித்திகாவும் நான் எவ்வளோ முயற்சி பண்ண போகிறோமோ என்னால் எதுவுமே செய்ய முடியலை, அண்ணி எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே மோனிகாவும் இப்போதைக்கு நீ இந்த கம்பெனியோட எம்டியாக தான் இருக்க, அந்த பென்ட்ரைவை மட்டும் எடுத்து தந்துட்டீன்னா அதுக்கப்புறமா நீ இந்த கம்பெனியோட சிஇஓவே ஆக்கிடுவேன், அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகாவும் ரித்திகாவோட மனசை மாற்றிட்டு இருக்காங்க. இது என்ன செய்கிறது, எப்படியாவது நம்ம இந்த பென்ட்ரைவை எடுத்தாகணுமே, ஆனால் நம்ம மட்டும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வனாகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த பென்ட்ரைவு என் கைக்கு வந்தாகணும், அப்படின்னா நான் இனிமேல் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிடுவேன், எனக்கு அதுதான் ரொம்பவே ஆசை. இது வரைக்கும் நான் செய்யக்கூடிய செயலை உங்கள்கிட்ட சொல்லாதனால நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தீங்களே, இந்த வாட்டி நாம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இதை செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வனாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலன் பயங்கரமாக டென்ஷன் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சிவாவை ஒரு வழி பண்ணியே ஆகணும், இன்னும் இந்த வீட்டில் இந்த சிவா இருந்துட்டு இருந்தானா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துட போகுது, இனி ஒரு கட்டத்தில் இந்த வீட்டோட வாரிசே நான் தான்னு சொல்லிட்டு சொத்தை எல்லாத்தையுமே அடித்து மாற்றிட்டு போயிடுவான், அதனால இந்த சிவாவை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது இந்த சிவா உயிரோட இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாமே நடக்க போகுது, அவனை பத்தி என்ன சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அதிகாரியும் அவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வர்மா கிட்ட சொன்னா அவன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலுமே எல்லாருமே சிவாக்கு பக்கம் தான் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, வீட்டில் வர வர அவனுக்கு ஆதிக்கம் ரொம்பவே கூடுதலாட்டு இருக்கும்போது நம்ம இதை இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு பிளான் போடுறாங்க. அதுபடியே ஒரு ஆளை வர வச்சு இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அது வெடிச்சு செதற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஆளுகிட்டையும் நம்ம சிவாவோட ஃபோட்டோவை காட்டி, இந்த பாருங்க, இந்த ஆளுகிட்ட தான் நீங்கள் இந்த கிஃப்ட்டை கொடுத்தாகணும், வேற யாருக்கிட்டமே கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து வர்மா கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன கபிலா, உன் வீட்டில் நடக்கக்கூடியது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன வர்மா, எதை பற்றி நீ பேசுகிறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. வர்மாவும் கபிலன் கிட்ட, சின்ன பட்டாசுக்கே நீ பயப்படுவ, இப்போ ஏதோ பாம் எல்லாம் கையில் வச்சிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அசால்ட்டாக கேட்கும்போது, இந்த விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடாத வர்மா அப்படி சொல்லி நம்ம கபிலனும் சொல்கிறாங்க. நம்ம வர்மாவும், சரி நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, கொஞ்ச நாளாகவே அந்த பென் டிரைவை பற்றி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆதாரம் மட்டும் வெளியில் கிடச்சிதுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரப்போகுது, எனக்கு தெரியாது, சீக்கிரமாக எனக்கு அந்த பென் டிரைவ் என் கைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட வர்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட ஆட்களும் நம்ம உதய பெருமாளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்போ வெளியில் வரலன்னா நாங்களே இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோன்னு சொல்லும்போது உதய பெருமாளும் ரொம்பவே பயந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த ஆட்களும் நம்ம உதய பெருமாள் கிட்ட வந்து, ஒழுங்கு மரியாதையாக அந்த ஆதாரம் நிறைஞ்ச பென் டிரைவ் என் கைக்கு வந்தே ஆகணும், கூடிய சீக்கிரத்தில் நீ வரலன்னா உன்னை பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லியே தீருவேன், அதுக்கப்புறம் உன்னோட ஆஃபீஸே இருக்காது, உன் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி உதய பெருமாளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு கிடைச்சாகணும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாள் அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. எப்படி இந்த பென் டிரைவை இவங்கிட்ட கொடுக்க முடியும், சரி எப்படியாவது இந்திராணி கிட்ட பேசி சமாளிக்கலான்னு உதய பெருமாளும் ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து ரித்திகாவும் மோனிகா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே பார்ட்டியில் கலந்துட்டு இருக்கும்போது நம்ம ரித்திகாவும், சரி எப்படியாவது இந்திராணியை டைவர்ட் பண்ணி இங்கே கீழே இருக்க வச்சிடுறேங்க, மேலே அவங்க ரூமில் போய் நான் எப்படியாவது பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் ஒரு பிளானை போடுறாங்க. எல்லாரும் கீழே இருக்கும்போது ரித்திகா மட்டும் நம்ம இந்திராணியோட ரூமில் பென்ட்ரைவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்வனாகி இவ்வளோ நேரம் ஆகியும்
ரித்திகாவை காணலையே, ஏதாவது மாட்டிட போறான்னு சொல்லி செல்வநாயகியும் நம்ம ரித்திகா கிட்ட வார்ன் பண்றதுக்காண்டி இந்திராணியோட ரூமுக்கு வராங்க. ஒரு கட்டத்துல ரித்திகாவோட கையில பென்ட்ரைவ் மாட்டிடுது. அப்படியே அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வேறொரு பென்ட்ரைவை மாத்தி வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல செல்வநாயகியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கீழே ஆனா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ரித்திகா பதட்டம் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலியும் இந்திராணி கிட்ட வந்து, அண்ணி நான் உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் தந்தேன்ல, அதை எப்படியாவது என் கைக்கு இப்போ வந்தாகணும், என்கிட்ட தாங்கன்னு சொல்லும்போது இந்திராணி இப்போ திடீர்னு எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலியும், இல்லை அண்ணி இந்த பென்ட்ரைவ்க்காக பல பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரித்திகா வர பார்ட்டி கொடுத்துருக்கா, யாராவது ஒருத்தங்க அந்த பென்ட்ரைவை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் இந்திராணி கிட்ட கேட்கும்போது இந்திராணி அந்த பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக மேலே வராங்க. கரெக்டாக இந்திராணியோட சத்தம் கேட்ட உடனே ரித்திகாவும் அந்த பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணியும் சரி இந்த பென்ட்ரைவை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரித்திகா மாற்றி வச்ச பென்ட்ரைவை எடுத்து நம்ம அயலி கிட்ட கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம அயலி இந்த பென்ட்ரைவ் சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையில் எடுத்துட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் சிவாவும் அந்த இடத்துல வராங்க. சிவாவுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்க. எனக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா, யாருமே அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி சைன் போட்டு நம்ம சிவாவும் அந்த பார்சலை வாங்குறாங்க. நம்ம பார்சலை வாங்கிட்டு அதை பார்க்கும்போது என்னடா அட்ரஸ் எதுவுமே போடலையே, என் பேர் மட்டும் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா குழம்பி போய் நிற்கும் போது அந்த இடத்துல இந்திராணி வந்து பார்க்குறாங்க. என்ன சிவா பார்சல் இது புதுசாக இருக்கே அப்படின்னு கவனிக்கும் போது நம்ம சிவாவும் என்னன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் அட்ரஸும் இல்லை, ஆனா இந்த பார்சல் எனக்கு பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அயலியா சிவா கிட்ட அந்த பார்சலை பார்த்துட்டு, இந்த பார்சலை உங்க நேமும் அட்ரஸும் மட்டும் தான் போட்டிருக்கு, எனக்கு ஏதோ இது சரியாவே படல, யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, தேவையில்லாம இந்த பார்சலை ஓபன் பண்ணி பிரச்சனையில உண்டு பண்ணிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்லும்போது சிவாவும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இப்படியெல்லாம் பண்ண போறா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட சொல்லும்போது அயலி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வெளியில போய் இதை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லும்போது நம்ம சிவா கேட்குற மாதிரி இல்லை, நம்ம கபிலனும் எப்படியாவது இந்த சிவா பார்சலை ஓப்பன் பண்ணுவான், அதுக்கப்புறமா இவனோட உயிருக்கு பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்திராணி அக்கா பக்கத்துல இருந்துட்டு இருக்காளே, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம கபிலன் அதை கவனிச்சுட்டே இருக்காங்க. நம்ம அயலி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பா இந்த பார்சலை இங்க வச்சு ஓப்பன் பண்ணாதுங்க, வெளியில வாங்க சீக்கிரமான்னு சொல்லிட்டு பார்சலோட நம்ம சிவாவை கூட்டிட்டு வர்றாங்க. சிவாவும் இந்திராணியும் அயலியும் வெளியில வரும்போது நம்ம சிவாவும் அந்த பார்சலை ஒரு இடத்துல தூக்கி போடும்போது அந்த இடத்துல பார்சல் வெடிக்குது. இதை கொஞ்சம் கூட நம்ம சிவா அயலி இந்திராணி எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட வந்து, என்ன சிவா இங்க எல்லாம் நடக்குது, உன்னை யார் இந்த மாதிரி செய்ய பார்த்தா பாரு, இந்த அயலி மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, இவ்வளோ பாதுகாப்பு எல்லாமே போட்ட பிறகுமே எந்த யூஸுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் அந்த இடத்துல சத்தத்தை கேட்ட உடனே நம்ம சிவா கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு சொல்லிட்டு அதிகாரிகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியால தாங்கவே முடியல, வீட்டுக்குள்ள மட்டும் இருந்து இந்த மாதிரி பார்சலை ஓபன் பண்ணியிருந்தேன்னா என்ன நிலைமை ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அயலி சிவாவை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அயலிக்கு கபிலன் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.